நீ இறைவனின் தாளில் விழு. ஆலய திருமணியே நீ ஆண்டவன் குரலைய செய். ஞான தவ குலமே நீ அருள் தரும் பலியை செய். காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புதுமலரே நீ இறைவனின் தாளில் விழு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வழிபாட்டிற்கு புனித ஜெபமாலை அன்னை பசிலிக்காவின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். கோவை மறைமாவட்டத்தின் துவக்க இடமான கருமத்தம்பட்டி புனித ஜெபமாலை அன்னை பசிலிக்காவிலிருந்து மாதா தொலைக்காட்சிக்கென இந்த திருப்பலியானது ஒளிபரப்பப்படுகிறது. இந்த திருப்பலியின் வழியாக உங்கள் அனைவருடைய கருத்துக்களும் அன்னையின் பரிந்துரையோடு இறைமகனாம் இயேசுவிடத்தில் பலி வழியாக ஒப்புக்கொடுக்கப்பட இருக்கின்றது. மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த பலியில் இணைந்து ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. தவக்காலத்திலே நாம் இருக்கின்றோம். ஜெபம், நோன்பு, அறச்செயல்கள் வழியாக நாம் இறைவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் அருளையும் பெறுகின்ற நாட்களாக இது இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே பரிசேயரும் வரி தண்டுபவரும் ஜெபிக்க ஆலயத்திற்கு வருகின்றனர். வரி தண்டுவர் ஆலயத்திற்குள் உள்ளே நுழைய மனம் இல்லாமல் தன்னுடைய பாவமான வாழ்வினை உணர்ந்து தான் இறைவன் முன்னிலையில் நிற்க தகுதியற்று என்று உணர்ந்து, இயேசுவே பாவி என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி தாழ்த்தி தன்னையே ஒப்புக் கொடுக்கின்றான். பரிசேயரோ தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு தான் செய்கின்ற வழிபாட்டு காரியங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு வரி தண்டுவரோடு தன் வாழ்க்கையை ஒப்புமைப்படுத்தி கடவுளுடைய இரக்கத்தை கேட்காமல் தன்னுடைய செயல்களை நியாயப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு உகந்த ஜெபமானது யார் ஒருவர் தன்னை தாழ்த்தி கொண்டு பாவி என்று உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கே கடவுளுடைய இரக்கமும் மன்னிப்பும் அருளும் உண்டு. நமது திருத்தந்தையை அவர் பதவியேற்றவுடன் பத்திரிகையாளர்கள் அவரிடத்திலே கேள்விகளை எழுப்பினர். உங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் நான் ஒரு பாவி என்று சொல்லி தாழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டார். ஆகவே நாமும் இந்த காலை கல்வாரி பலி பீடத்தின் முன்பாக வந்து நிற்கின்றோம். அந்த வரி தண்டுவரை போல ஆண்டவரே நான் ஒரு பாவி, திருத்தந்தையைப் போல நாமும் நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். யாக்கோபு தன் கடிதத்தில் சொல்வதைப் போல ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஆகவே நாம் இந்த பலி வழியாக நம்மையே தாழ்த்தி இறை இரக்கத்தின் அருளையும் மன்னிப்பையும் இந்த பலி வழியாக வேண்டி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் என்ற மனநிலையோடு நம்பிக்கையோடு நாம் பங்கெடுப்போம். இத்தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலையான வாழ்வை அளிப்பாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டுதோறும் கொண்டாடும் இத்தவ முயற்சிகளில் மகிழ்வுறும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா விழாவின் மறை உண்மைகளை நாங்களும் கடைபிடித்து அவற்றின் முழுமையான பயன்களால் பேரின்பம் அடைவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 1-6 முடிய. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவடைவோமாக. ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுதுபோல் திண்ணமானது. மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேனிற் கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். எப்பிராயிமே, உன்னை நான் என்ன செய்தேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உன் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே. அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகிறது. உண்மையாகவே நான் விரும்புவது பழியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரி பழிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். ஏனெனில் பலியினில் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. பலியை அல்ல இரக்கத்தையே
நான் விரும்புகின்றேன். பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். சியோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி என்னும் முறையான பலிகளை விரும்புவீர். பல்லவி. பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக அவரது குரலுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 9 முதல் 14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்குச் சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணார்ந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு, பரிசேயரல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். கடவுள் உங்கள் அனைவரையும் அன்பு செய்கிறார். நம் அனைவரையும் பாதுகாக்கிறார். உங்களை அவர் கைவிடுவதே இல்லை. நாம் பாவிகளாக இருந்தாலும் கைவிடுவதில்லை, நீதிமானாக இருந்தாலும் கைவிடுவதில்லை. ஆச்சரியமாக இருக்கிறதா? நாம் பாவத்தோடு வாழ்ந்த போதே அந்த கடவுள் விண்ணுலகிலிருந்து இந்த மண்ணுலகிற்கு இறங்கி வந்தார். பாவிகளுக்காகவே தன் உயிரை கொடுத்தார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று எனக்காக, உங்களுக்காக, உனக்காக ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வருகிறார். தன்னையும் தன் வாழ்வையும் அனைத்தையுமே தருகிறார். உனக்காக, எனக்காக, நீங்களும் நானும் வாழ தன்னையே கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டுடைய அன்பு இரக்கம் உங்களோடு இருப்பதாக.
ஒரு குரு அவர் நீண்ட நாட்களாக தவம் செய்து தண்ணீரிலே நடக்க வேண்டும் என்று ஒரு கலையை கற்றுக்கொண்டிருந்தார். ரொம்ப வருடமானது. அப்படியாக தவம் செய்து பல முயற்சிகளை செய்து கரையிலே உட்கார்ந்திருக்கிறார், ஆற்றங்கரையிலே. அந்த வழியாக போன ஒரு இளைஞன், அவன் பார்த்தால் அப்படி இருந்தான், பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. அந்த முனிவரிடத்திலே வந்து, குருவே, நான் தண்ணீரிலே நடக்க வேண்டும், எனக்கும் பயிற்சி கொடுங்கள். அந்த முனிவருக்கு எரிச்சல், கோபம். இத்தனை வருடங்களாக நான் பயிற்சி செய்கிறேன், தவம் இருக்கிறேன், இவனுக்கு நான் கற்றுக் கொடுப்பதா? சரி, அவன் மீண்டும் மீண்டும் கேட்க இப்படி சொன்னார். அது ஒன்றும் பெருசு இல்லப்பா, கஜக் பஜக் கஜக் பஜக்னு சொல்லிக்கிட்டே இரு, அதுல நடந்து போ, மேல போயிடலாம் அப்படின்னு சொல்ல. அவனும் அப்படியே கொஞ்ச நாள் அப்படியா கஜக் பஜக் கஜக் பஜக் கஜக் பஜக்னு சொல்லிட்டே இருக்கான். ஒரு நாள் முனிவர் காலையில் ஏஞ்சி வெளியே வந்து பார்க்குறாரு, தண்ணியில அந்த இளைஞன் நடந்து போயிட்டு இருக்கான். கேட்க ஒரு மாதிரியா இருக்கா? ஒரே ஆச்சரியம். அந்த இளைஞனை வா வா, எப்படி இது உன்னால் ஆனது? நெஞ்சிலே செருக்குற்றோரை ஆண்டவர் சிதறடிக்கிறார். நெஞ்சிலே செருக்குற்றோரை. நாம் அதிகாரியாக இருக்கலாம், பணம் வைத்திருக்கலாம், படிப்பிலே நிறைய படிச்சிருக்கலாம், உயர்ந்த குலம் உயர்ந்த ஜாதி என்று சொல்லலாம், நான் என்ன அழகு தெரியுமா பெருமைப்படலாம். அவையெல்லாம் ஒன்றுமே இல்லை மக்களே, அவையெல்லாம் ஒன்றுமே இல்லை. பிணத்திலே எந்த பிணம் அழகு? சிவப்பான பிணம் அழகா, கருப்பான பிணம் அழகா? உயரமான பிணம் அழகா, குட்டையான பிணம் அழகா? இந்த வாழ்க்கையை உணர்வோம் என்றால் இந்த செருக்கும் பெருமிதமும் மேட்டிமையும் நாம் உள்ளத்திலே கொள்ளவே மாட்டோம், இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு தவறை தான் இந்த பரிசேயன் செய்தான். அவன் தன்னைத்தானே பாராட்டிக் கொள்கிறான். வாரத்திலே 2 முறை நான் நோன்பு இருக்கிறேன், 10ல் 1 மடங்கு நான் காணிக்கையாக கொடுக்கிறேன். கடவுளத்திலே நின்று அவனுடைய பேச்சை பாருங்கள். பிரியமான மக்களே, ஒருபோதும் மேட்டிமை பாராட்டாதீர்கள். அதுவும் அடுத்தவன் வயிறெறிய, ஐயோ அவனை பார், அவனை போல நான் இல்லையே என்று அவன் வயிறு எரிய, அவனை வயிறு எரிய வைக்க உன் பெருமையை பாராட்டாது. ஒருபோதும் அத்தகைய மேட்டிமை உனக்குள்ளே வந்துவிடல் ஆகாது. நீ யாராக இருக்கலாம், அதனால் உனக்கு எந்த வகையிலும் நன்மை சேராது. உள்ளத்திலே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் உன்னுடைய மேட்டிமையை, உயர்வை, உன்னுடைய பதவியை, அதிகாரத்தை வைத்து, அவ்வளவுதான். எல்லாம் நீர்க்குமிழிகள், உணர்ந்தால் தெரியும், இல்லையா? பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழும் வரை இறைவனுக்கு பிரியமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு ஏற்புடைய மக்களாய் வாழ வேண்டும். அத்தகைய ஏற்புடைய மகனாய் தன்னை என்பித்தவர் தான் இந்த ஆயக்காரர். அதற்காக நீங்கள் எல்லாரும் வெளியே நின்று கொண்டு இருக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. அவனுடைய நிலையை ஆண்டவர் உயர்த்துகிறார். அவன் உள்ளே கூட வர முடியாத, வர துணியாத ஒரு மனநிலை. ஐயோ பாவி, நான் எப்படி உள்ளே போவேன்? என் பாவம் எனக்கு தெரியும், அந்த பரிசுத்த இடத்துல எப்படி நுழைவேன்? அவன் மார்பிலே அடைந்து கொண்டு நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல் அவன் அப்படியா தலை குனிந்து நிற்கிறான். திருப்பாடல் 15:1 ஆண்டவரின் திருமலையில் குடியிருப்பவன் யார்? ஆண்டவரின் திருமலையில் குடியிருப்பவன் யார்?
மாசற்ற வாழ்க்கை நடத்துகிறவன் இல்லையா? மாசற்ற வாழ்க்கை நடத்துகிறவன் ஆண்டவரின் திருமலையிலே. இது ஆண்டவரின் திருமலை, ஆண்டவர் குடியிருக்கிற ஆண்டவரின் திருமலை. கடவுளுக்கு நேராக நிற்கக்கூடியவன் யார்? கடவுளுக்கு முன்பாக நிற்கக்கூடியவன் யார்? மோசே அந்த இடத்திற்கு முன்னால் வந்து நின்னார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய காலணிகளை கலட்டி விட்டு வா. நிற்கக்கூடிய துணியவில்லை, அவர் முகம் குப்புற நிற்கிறார். சீனாய் மலையிலே அதே மோசே நிற்கும் போது அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசம் அடைகிறது. அவருடைய முகத்தை கூட அவரால் பார்க்க முடியாமல் அவர் நின்றார். பிரியமான மக்களே, நீங்கள் இதே ஆண்டவரின் திருமலையிலே வரும்போது பரிசுத்தமாய் உங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும். பரிசுத்தமாய் பார்த்து கொள்ளுங்கள். நாம் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் நம்மை அவரோடு அவராக இருக்க விரும்புகிறார். இந்த உலகத்தில் யாரும் தன்னை போல இருக்க, தன்னை போல நன்றாக இருக்க, தன்னை போல வாழ அவ்வளவு நல்லவர்களாக தெரியவில்லை. ஆனால் கடவுள் அவ்வளவு மேன்மை உள்ளவராக, மாட்சி உள்ளவராக இருந்தும் தான் நிறைவாய் இருப்பது போல நீங்களும் நானும் நிறைவாய் இருக்க அவர் உயர்த்தி நினைக்கிறார். அவரை போல பரிசுத்தமாய் மிளிர ஒளிர வாழ அவர் விரும்புகிறார். ஆணுடைய அன்புள்ளம் எவ்வளவு மேலானது! பிரியமானவர்களே, அந்த ஏற்புடைய வாழ்க்கை வாழும்போது இம்மையிலும் மறுமையிலும் அந்த மகிமையிலே மாட்சியிலே பங்கு பெறுவோம் மக்களே. இம்மையிலும் மறுமையிலும் அவரோடு இணைந்த அந்த மிளிர்தலிலே ஒளிர்தலிலே வாழ்விலே நாமும் பங்கு பெறுவோம். ஏற்புடைய வாழ்க்கை நடத்துவோம். நம்முடைய சிந்தனையால், சொல்லால், செயலால் ஏற்புடைய வாழ்க்கை நடத்துவோம். இந்த உலகம் நம்மை அப்படித்தான் இட்டு செல்லும். உலக போக்கிலே இட்டு செல்லும். உலக மனிதர்கள் அப்படித்தான் நம்மை நடத்த நினைப்பார்கள். கலங்கி போய்விடாதீர்கள். மனம் மாய்ந்து போய் விடாதீர்கள். தவறி போய் விடாதீர்கள். நீங்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் ஆண்டவருக்காகவே செய்யுங்கள். நீங்கள் இருப்பதும் வாழ்வதும் வாழப்போவதும் அந்த இறைவனுக்காகவே இருங்கள். அப்போது இம்மையிலே நீங்கள் எவ்வளவு தூரம் உள்ளத்திலே வாழ்க்கையிலே கடவுளை விட்டு கொடுக்கிறீர்களோ அவ்வளவு தூரம், எவ்வளவு தூரம் இந்த உலகத்திலே கடவுளோடு ஒன்றித்திருக்கிறோமோ. நான் தாட்சிக்குடி, நீங்கள் அந்த கிளைகளாகி நீங்கள் என்னிலே இணைந்திருங்கள் இணைந்திருங்கள் என்று சொன்னாரோ அவ்வளவு தூரம் மறு உலகிலே அவரோடு நம்மை இணைத்துக் கொள்கிறார். அவரோடு நம்மை இணைத்துக் கொள்கிறார். அங்கு மேடு இல்லை, பள்ளம் இல்லை, முன் இல்லை, பின்னம் இல்லை, உயரம் இல்லை, தாழ்ச்சி இல்லை, எதுவும் இல்லை. அவரோடு இணைந்து அவராக நாம் இருப்போம். அத்தகைய மாட்சியிலே நீங்களும் நானும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றுவோம். ஏற்புடைய மக்களாய் வாழ்வோம் மக்களே. இந்த உலகத்திலே ஏற்புடைய மக்களாய், அந்த இறைவனுக்கு பிரியமான ஏற்புடைய மக்களாய் வாழ்வோம். எப்படி? நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய எண்ணத்திலே, மனதிலே ஏற்புடைய மக்களாய் வாழ்வோம். ரோமே திருமுகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கை வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். உங்களுடைய உள்ளம் அப்படித்தான், அது கடவுளோடு இணைந்த உள்ளமாக இருக்கட்டும். நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அவராக இருக்கட்டும். என் நம்பிக்கையெல்லாம் உன் பேரிலே வைக்கிறேன் ஆண்டவரே, என் நம்பிக்கையெல்லாம் நீயே ஆண்டவரே. ஆண்டவர் அந்த நம்பிக்கையை வைத்துதான் உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்வோன் இறந்தாலும் வாழ்வான். அந்த நம்பிக்கை வழியாக இம்மையிலும் வாழ செய்கிறார், மறுமையிலும் வாழ செய்கிறார். அந்த நம்பிக்கையெல்லாம் ஆண்டவரிடத்திலே வைப்போம். உங்களுடைய உள்ளமெல்லாம் கடவுளுடைய சிந்தனையாக நிறைந்திருக்கட்டும். அவர் சொல்வதை நம்முடைய உள்ளத்திலே பதிக்கின்ற ஒரு பெட்டகமாக உள்ளம் இருக்கட்டும். அப்போது கண்டிப்பாக அதிலிருந்து வெளிவருகின்ற அனைத்துமே நன்றாக இருக்கும். எனவே நீங்கள் நானும் ஏற்புடைய மக்களாக இருக்க விரும்பினால் அந்த நம்பிக்கை இறைவிடத்திலே வைக்க கற்றுக்கொள்வோம். இரண்டாவது, திருத்துதர் பணி 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே, எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் ஆவார். ரோமர் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே,
திருச்சட்டத்தை கேட்பதால் மட்டும் யாரும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவதில்லை. அதனை கடைபிடிப்பவர்களே அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். எனவே நமது உள்ளம், சிந்தனை இதுவும் கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும், செயல்களும் ஏற்புடையதாக இருக்க வேண்டும். இந்த எண்ணமும் செயலும் கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கும்போது கடவுள் நம்மை விட்டு எங்கே போய் விடுவார்? அவர் நம்மோடு இல்லாமல் எங்கே போய் விடுவார்? நாம் அவரோடு இருக்க நினைக்கும் போது, செயல்படும் போது நம்மை விட்டு அவர் எங்கே செல்வார்? பிரியமான மக்களே, அப்படியாய் கடவுளுக்கு ஏற்புடையதாய் பிலிப்பிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே எதெல்லாம் உகந்ததோ, ஏற்புடையதோ, பாராட்டப்படத்தக்கதோ அதையே நாம் செய்ய கற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு ஏற்புடையதையே செய்ய கற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே செயல்பட முடியாத எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். உள்ளத்திலே சிந்திக்க முடியாத எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், இல்லையா? அவர்களுக்கு ஆண்டவர் தனது அருளால், தனது இரக்கத்தால் ஏற்புடைய மக்களாய் மாற்றுகிறார். எனவேதான் உத்திருக்கிற நிலையிலிருந்து விண்ணகம் என்னும் நிலைக்கு உயர்த்துவது கடவுளுடைய அருளும் இரக்கமுமே. ரோமை திருமுகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். இலவசமாய் அவருக்கு ஏற்புடைய மக்களாய் ஆக்கப்படுகின்றனர். நீங்களும் நானும் தகுதியற்ற நிலையில இருந்தாலும் உயர்த்துவது இறைவனை. முன்னுரையிலே நமது பங்கு தந்தை சொன்னார், திருத்தந்தை சொன்னதை. ஆண்டவர் தகுதியற்ற நிலையிலே இருக்கின்றவர்களை உயர்த்துகிறார். அந்த ஆயக்காரன் எப்படி உள்ளே வர முடியும்? எப்படி ஏற்புடைய மகனாய் மாற முடியும்? கடவுளுடைய அருளால். நாம் கடவுளோடு இணைந்து வாழும்போது ஆண்டவர் தனது அருளால், இரக்கத்தால் கண்டிப்பா இம்மையிலும் மறுமையிலும் ஏற்புடைய மக்களால் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். இறைவா, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். தர்மியான மக்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய செயல்களால் மட்டுமல்ல, நம்பிக்கையால் மட்டுமல்ல, உமது அருளாலும் இரக்கத்தாலும் ஒவ்வொருவரையும் ஏற்புடைய மக்களாய் உயர்த்தும் ஆண்டவரே. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வரும் வசனம் எல்லாம் உம்மிடத்திலேயே தானே உள்ளது. உம்மைத்தானே நம்பி வாழுகிறோம். உம்மை நம்பி வாழுகிற அனைவரையும் கைவிட்டு விடாதையும் இரக்கமாயிரு. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்தே தருகின்றேன். என்னோடு இணைந்தே தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, தூய்மையான உணர்வுகளோடு உம்மறை நிகழ்வுகளை அணுகி வர உமது அருள் எங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இறைப்பற்றுடன் இவற்றை தொடர்ந்து கொண்டாடுவதால் நாங்கள் உமக்கே பணிந்து வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கே நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானி. ஆகவே எண்ணற்ற வான தூதர்களோடு நாங்களும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நான் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைக்கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும்போது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமதே. மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் விண்ணக தந்தை நோக்கி நம்பிக்கையோடு பாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீம் அனைத்தும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் நல்வாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்கின்றவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்கப்படுகிற நாமும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். திசை தெரியாத மரக்கலம் போல இருந்திடும் வாழ்வு உனதொளி காண. திசை தெரியாத மரக்கலம் போல இருந்திடும் வாழ்வு உனதொளி காண. கலங்கரை தீபம் எனக்கு நீயாவாய், நலம் தரும் வான உணவெனவாரா. இறையவனே என் வழித்துணை நீரே, இறங்கிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. மன்றாடுவோமாக. இறைவா, உமது வலக்கையை நீட்டி உம் நம்பிக்கையாளருக்கு விண்ணக உதவியை அளிப்பீராக. அதனால் அவர்கள் முழு இதயத்தோடு உம்மை தேடி பணிவுடன் கேட்பதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் அம்மா என்று உன்னை அழைக்கையிலே நெஞ்சில் ஆறுதல் பிறக்குதம்மா. உந்தன் அன்பால் எம்மை அழைக்கையிலே எங்கள் இதயம் மகிழுதம்மா. உன்னை அழைக்கையிலே நெஞ்சில் ஆறுதல் பிறக்குதம்மா. உந்தன் அன்பால் எம்மை அழைக்கையிலே எங்கள் இதயம் மகிழுதம்மா. ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க. என் நெஞ்சில் நிலையாக கோயில் கொண்டான், எப்போதும் வசந்தமாய் வாசல் வந்தான். என் நெஞ்சில் நிலையாக